ஒரு அரசியல்வாதினா வந்து ஃபைட் பண்ணணும். அவர் போலீஸ் பெர்மிஷன் தரலன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும். இவர் என்ன கம்யூனிகேட் பண்ணாரு, அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்ற எவிடன்ஸை வந்து பொது வெளியில அவர் காட்டணும். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும், நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் பொதுவாகவே இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் விஜயை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறவங்கள தற்கொலைன்னு சொல்லிட்டு காயின் பண்றாங்க இல்லையா? அப்படி வந்து எல்லாரையும் வந்து பேச முடியாது. இப்போ மரத்துல ஏறினாங்க எது வேணாலும் அது ஒரு 2-3 பேர் தான். அதை வச்சு நீங்க இளைஞர் சமூதாயத்தை இது பண்றதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து இதே இளைஞர் கூட்டம் வேற எதுக்காவது வந்துன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு அங்க ஒரு பர்பஸ் வேறையா இருக்கு. நம்ம தமிழர் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இங்க வர கூட்டம் எப்படின்னா விஜயை பார்க்கணும் அப்படின்றது வருது. ஃபியூச்சர்ல வந்து ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஷரே இல்லாத ஒரு கருத்து தத்துவம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன் நம்ம வந்துடும். அதை நம்ம வந்து வரவே விட்டுறவே கூடாது. அவரே வந்து ஃபர்ஸ்ட் வரப்போ பகவத்கீதையும் கான்ஸ்டியூஷன் அதை ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு முதல்ல அரசியல் புரிதல் இருக்கணும், கொள்கை தெளிவு, என்ன நம்ம இது பண்ண வரோம் அப்படின்றது இருக்கணும். நீங்க பேசின வரைக்கும் விஜயோட அரசியல் ஒரு யாருக்கு அதிகமா பாதிப்பு இருக்கு? இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் எதுவும் வளரல. ஆனா இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. நீங்களே இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விஜய் வந்து ஆதரிக்கிறவங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க இல்லையா? அதுதான். ஆனா இப்போ என்னன்னா, அவரால் அரசியல் நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை எப்படி அவர் இன்னும் கொண்டு போறாருன்னு சின்ன சின்ன விஷயங்களே அவரால் வந்து சமாளிச்சு அடுத்த இடத்துக்கு வர முடியல. ஸோ என்ன கேட்டு அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு காலத்துல விஜய் ரசிகராக இருந்தவர், திரையில வந்து விஜய் ரசிகராக இருந்தவர், அரசியல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்த கல்லூரி மாணவி, அரசியல் ஆர்வமுள்ள மேகா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ முன்னாடியே சொன்னது மாதிரி நீங்க ஒரு விஜய் ரசிகராக இருந்திருக்கீங்க. அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காம போயிருந்தது. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆரம்பத்துல விஜயை ஆதரிச்சவங்க அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை கரூர் போய் பார்க்காம இங்க மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வச்சு பார்த்திருக்காரு இல்லையா? பார்த்து ஆறுதல் கூறியிருக்காரு, கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டதெல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு. எல்லாமே தகவலா தான் இருக்கு. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை அங்க போய் சந்திக்காம இங்க கூப்பிட்டு வந்து சந்திக்கிறார் அப்படின்னு தகவல் கேட்டோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னன்னா, முதல்ல அந்த சம்பவம் நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவரு ஃபர்ஸ்ட்டும் அங்க இல்லவே இல்லை. சம்பவம் நடந்த உடனே கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க. அவ்வளவு மக்கள் இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க. நீங்க அரசியல் கருத்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் 41 உயிர் போயிருக்கு ஒரே நாள்ல ஒரே இடத்துல அப்படின்றது சின்ன விஷயமே கிடையாது, ஏத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கப்போ அவங்கள போய் பார்க்காம 1 மாசம் கழிச்சு இவர் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது அப்படின்றது ஏத்துக்கொள்ளவே முடியாத விஷயம். அதுக்கு முன்னாடி அவர் வீடியோ வெளியிட்டப்பவும் சரி, இல்ல ட்விட்டர் பதிவுகளா இருக்கட்டும், எதுலையுமே வந்துட்டு ஒரு இரங்கலையோ ஒரு ஆறுதலையோ தெரிவிக்கவே இல்லை, பொறுப்பேற்றுக்கல. அந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு சாதாரண மனிதர்கிட்டே அதை நம்ம எதிர்பார்ப்போம். அது இவர் ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதி அப்படின்றப்போ அதுவே சொல்லாம இவ்வளவு நாள் கழிச்சு பண்றதுன்றது ஒரு நல்ல அரசியல் நடவடிக்கை கிடையாது. ஆரம்பத்துல அவர் போட்ட வீடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மீதுதான் தவறு அப்படிங்கறதான் போர்ட்ரேட் பண்ண நினைச்சாரு. ஆனா அடுத்தடுத்து வந்த வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வகையில விஜய் காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். அவரு வந்து தனி மனிதரா நேரடியா காரணம் இல்லை அப்படின்றது மக்களுக்கு புரியும். ஸோ அவர் அங்கே போனால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்ன கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க, கதறி பேசியிருப்பாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வரவர் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி. ஸோ அதெல்லாம் இல்லாமல், அவரும் இல்லாமல், அவரோட அடுத்த நிலை தலைவர்கள் அங்கே யாருமே இல்லாமல், எல்லாருமே ஒரு அக்கௌண்டபிலிட்டியே தராமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் அவருக்கு. அவர் என்ன மனநிலையில் இருந்துப்பாரு நினைக்கிறீங்க? இப்படி வந்து சாதாரண மக்களுக்கே தெரியும் ஒரு விதத்தில் ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம நேரில் போய் தான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு. அவரை நம்பி லட்சக்கணக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. ஆனாலுமே அவர் வந்து இப்படிலாம் யோசிப்பாங்களா யாராவது அப்படிங்கிறதா அவருடைய நடவடிக்கை இருக்கு இல்லையா? எதை மைண்ட்ல வச்சு அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை இங்க கூட்டுப்பாரு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே இதுன்னு இல்லாம ஆரம்பத்துல இருந்தே அவர் எந்த மாதிரி கட்டமைச்சுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஒரு நடிகர்னா அதுல தலைவர் அந்த மாதிரி ஒரு பிம்பத்துல இருந்து அவர் வெளியவே வரல. அவரை சுத்தி வந்து எந்த அரசியல் நிர்வாகிகள் இல்ல, பவுன்சர்ஸ் தான் இருக்காங்க. மதுரையில வந்து ஒரு சின்ன பையனை வந்து பவுன்சர்ஸ் தூக்கி போட்டு அவங்க அம்மா கேஸ் போட்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஸோ அவரே வந்து அந்த பிம்பத்திலேருந்து அவருக்கு வெளியே வரவே விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அவர் பேசுறதா இருக்கட்டும், இல்ல அவர் பண்ற அரசியல் நடவடிக்கையா இருக்கட்டும், ஒரு அடுத்த நிலை வட்ட செயலாளர், நகர செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பார்ட்டிய, அந்த அரசியல் கட்சியை முன்னிறுத்தணும், அவங்களோட கொள்கையில முன்னிறுத்தணும் அப்படின்னு இல்லாம, அவர் ஒரு தனி மனிதரா நான் வந்து யாரு, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவரும் சரி, அவருடைய ஃபாலோவர்ஸும் சரி, அவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு லெவல்ல அவரை வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவரே நினைச்சுக்கிறாருன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நொண்டி வராரு, 4 பேர் அவரை கூப்பிட்டு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து யாருமே பண்ணவே கூடாது. ஒரு தலைவர் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமா, நாளைக்கு இவருதான் சிஎம் ஆக போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவரு இப்படி பண்ணா எந்த மனுஷங்க நம்புவாங்க அவரை ஃபாலோ பண்றவங்களே, அவரோட ரசிகரா இருக்கவங்களுக்கே வந்து ஒரு கேள்விக்குரிய அவரே வந்து கொடுக்குறாருல்ல. குறிப்பா இன்னைக்கு வந்து அவர் மகாபலிபுரத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சது காரணமா தாவேகா தரப்புல சொல்றது பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து உரிய அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அங்க மண்டப உரிமையாளர்கள் வந்து ஆளுங்கட்சியில இருந்து மிரட்டி மண்டபம் கொடுக்க விடாம பண்றாங்க, சோ அங்க திமுக வந்து எதிராக செயல்படுறாங்க, அதனாலதான் நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க தரப்புல. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து எப்படி ஃபைட், ஒரு அரசியல்வாதினா வந்து ஃபைட் பண்ணணும். அவர் போலீஸ் பெர்மிஷன் தரலன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும். இவர் என்ன கம்யூனிகேட் பண்ணாரு, அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்ற எவிடன்ஸை வந்து பொது வெளியில அவர் காட்டணும். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும், நீதிமன்றத்துக்கு போகலாம். என்ன எங்க தரப்புல இருந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி இது பண்ணுவோம், அங்க போனா பிரச்சனை வரும்ன்றதை இவரோட தரப்பு வாதத்தை வச்சு நீதிமன்றத்துக்கு போகலாம். அது இல்லாம எனக்கு இங்க பெர்மிஷன் தரமாட்டாங்க, அதனால இதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அவர் இப்படிதானே கூப்பிட்டு தானே ஆறுதல் சொன்னார். இந்த ஒரு விஷயம்னு இல்லை, இதுல வந்து எல்லாத்துலயுமே அவர் இதுதான் வந்து அவரோட பேட்டர்னாவே வச்சிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அஸ் அ பர்சனாலிட்டியா அவர் மேல ஒரு பெரிய கொஸ்டின் வருது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, விஜய் வந்து காலேஜ்ல வந்து விஜய் தீவிரமா ஆதரிக்கிறவங்க கூட இருப்பாங்க, அவங்க வந்து இன்னும் விஜய் வந்து நம்புறாங்களா, விஜய் பண்றதெல்லாம் சரி அப்படின்னு? நானே வந்து ஒரு விஜய் ஃபேனா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஆனா அரசியல் அப்படின்ற வரப்போ யார் வேணா அரசியலுக்கு வரலாம், அதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா அவர் அரசியலுக்கு வந்துட்டு அவர் வரிசையா பண்ற நடவடிக்கை எதுவுமே வந்து என்னோட ஐடியாலஜிக்கோ, இல்லை நான் நம்புற விஷயங்களுக்கோ, இல்லை நான் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கோ, நான் இதெல்லாம் நல்லது, ஒரு அரசியல்வாதினா இப்படி இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்கு தகுந்த மாதிரியே அவர் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால அரசியல்வாதியான ஒரு விஜய் வந்து எனக்கு அந்த நான் சப்போர்ட் பண்ணல, பிடிக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டில் இன்னமும் வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க. எஃப்டிஎஃப்எஸ் வந்தா போறவங்க, கொண்டாடுறவங்க, செலிப்ரேட் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த விஷயத்துல வந்து ஓரளவு அவர் பண்ணது வந்து அவங்களாலே சப்போர்ட் பண்ற டிஃபெண்டே பண்ண முடியல. அவருக்கு மேலும் டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ண அவர் ஃபர்ஸ்ட் இப்படி 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து இந்த காரணம் இருக்கும், இவங்க ஏன் போனாங்க, சதி இதுன்னு கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியால இருக்கட்டும், நேர்ல பேசுறப்பவுமே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற பேச்சுலாம் இருந்தது. அப்போ வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாருமே வந்து அதிர்ச்சி தான் இருந்தாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, யாரா இருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வரிசையா பண்றாருல சில விஷயம், வீடியோ வெளியிடுறதா இருக்கட்டும், அந்த வீடியோல அவர் என்ன பேசுறாரு, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இன்னொரு கட்சியை இதா இருக்கட்டும், அப்புறம் இப்ப இன்னைக்கு கூப்பிட்டு அவர் இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பேசுறதா இருக்கட்டும், இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் பண்றதுலயே வந்து யார் மேல தப்பு, அவர் பண்ற தவறு மூலமா அவங்க தெளிவாகுறாங்க. ஆமா, சோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸே இல்ல. ஸோ அவங்க ஈவன் தோ அவங்க வந்து நான் டிஃபெண்ட் பண்ணணும், நான் ரசிகரா இருக்க ஒரு தலைவரோ இல்ல நடிகரோ நல்லவரு, அவர் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்ல, அது அவரே வந்து இன்னும் கெடுத்துக்கிறாரு. உங்களுக்கு பர்சனலா வந்து அரசியல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? நீங்களும் கல்லூரி செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு, ஏன்னா நீங்க தெளிவா எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுறீங்க இல்லையா, அதனால கேட்கிறேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வீட்டுல பொலிட்டிசைஸ்டு பேரண்ட்ஸ் தான் 2 பேருமே. சோ அதனாலே என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அப்புறம் புக்ஸ், உங்களுக்கு அதுதான் முக்கியமான காரணம். அப்பா அம்மா வந்து அரசியல் இதுல இருந்தாங்க. அப்புறம் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது. பொதுவா நிறைய பேர் வைக்கிற ஒரு பார்வை என்னன்னா, திமுகவோ அதிமுகவோ இங்க இருக்கிற ஒரு யங்கர் ஜெனரேஷன்ல வந்து ஒரு அரசியல் படுத்தல. நான் பொதுவாகவே இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் விஜயை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறவங்கள தற்கூரின்னு சொல்லிட்டு காயின் பண்றாங்க இல்லையா, அது எல்லாருமே ஏத்துக்கல. சிலர் பண்ற ஒரு தவறால வந்து எல்லோருமே தற்கொலை அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது கண்டிப்பா. சோ உங்களுக்கு அப்படி சொல்றது வந்து எங்கேயாவது இதாயிடுச்சா உங்களுக்கு? என்ன எல்லாரையும் பொதுப்படையா அப்படி பேசுறாங்க? அப்படி வந்து எல்லாரையும் வந்து பேச முடியாது. இப்ப மரத்துல ஏறினாங்க இது வேணாலும் அது ஒரு 2-3 பேர் தான். அதை வச்சு நீங்க இளைஞர் சமுதாயத்தை இது பண்றதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நாளைக்கு இவங்க தான் வந்து
வாக்காளர்களா இருக்க போறாங்க, தலைவர்களா போறாங்க அப்படின்றப்ப அவங்கள நீங்க தற்குறி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அடையாளப்படுத்திட முடியாது. அதை விட்டுட்டு எப்படி நம்ம அவங்கள வந்து அரசியல் படுத்தலாம். இப்போ வந்து இதே இளைஞர் கூட்டம் வேற எதுக்காவது வந்துதான் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு அங்க ஒரு பர்பஸ் வேறையா இருக்கு. நம்ம தமிழர் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இங்க வர கூட்டம் எப்படின்னா விஜயை பார்க்கணும் அப்படின்றது வருது. அப்படி இல்லாம தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் விஜய் இங்க வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போறாரு, என்ன பேசுறாரு, எந்த மாதிரியான இப்போ கரூருக்கு வந்திருக்காருன்னா கரூர்ல என்ன பண்ணுவாரு, அவரோட கொள்கை என்ன, அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அவரோட சேர்ந்து பயணிக்கிறேன், இல்ல அவர் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லுவாரு, அது ரொம்ப புதுசா இருக்கு, நமக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு அப்படின்னு தான் நம்ம அவங்க கூட போய் சேர்ற கூட்டம் தான் ஹெல்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறது ஒரு தலைவரோட கையில தான் இருக்கு. இளைஞர்கள் அப்படின்றப்போ அவங்களோட ஒரு ஃபெமிலியர் ஃபிகரா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபிகரா அவர் வராரு, ஃப்ரெஷ் ஃபிகரா வராரு அப்படின்றப்போ அவரோட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். ஆல்ரெடி அரசியல் உணர்வு அப்படின்றது இருக்கு, வீட்டுல தான் இது பண்றதுனால. ஸோ அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவர் நம்மள இளைஞர்கள் அவர் அட்ராக்டிவா இருக்காரு அப்படின்றப்போ அந்த சைடு போறாங்க. அதை வந்து இவங்க வந்து அதை எடுக்கணும். பட் அது வந்து ஹெல்தியா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இளைஞர்களுக்கு வந்து அவர் இளைஞர்களின் தலைவரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. பட் ஆனா அவரோட நடவடிக்கை எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அவரை ரொம்ப நம்பி வர இளைஞர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி தராரு, அவர் எந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு. அவங்க 41 பேர் செத்து போயிருக்காங்க, அப்புறம் அவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களே பாக்குறாங்க, எல்லாருமே பாக்குறோம். இப்போ விஜய் அவருடைய அரசியல் வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. முன்னாடி சொன்னது மாதிரி அவருடைய அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தை உருவாக்குன்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஷரே இல்லாத ஒரு கருத்து தத்துவம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன் நம்ம வந்துரும். அதை நம்ம வந்து வரவே விட்டுறவே கூடாது. அவரே வந்து ஃபர்ஸ்ட் வரப்போ பகவத்கீதையும் கான்ஸ்டிடியூஷன் அதை அந்த மாதிரி அவருக்கு முதல்ல அரசியல் புரிதல் இருக்கணும், கொள்கை தெளிவு, என்ன நம்ம இது பண்ண வரோம் அப்படின்றது இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு இவ்வளவு பெரிய, ஏன்னா அவருக்கு இருக்க தொண்டர்கள் வந்து ஆல்ரெடி அரசியல்லாம் பார்த்து ஹிந்தி எதிர்ப்பு மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து வந்த ஜெனரேஷன் கிடையாது. இப்பதான் இளைஞர்களா வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்காங்க அப்படின்றப்போ அவரு தான் அதை பத்தின புரிதலை கிரியேட் பண்ணணும். அவர் ட்ரை பண்றாரா, இல்லைன்னா வந்து நம்ம ரசிகர்கள் இப்படி இருந்தா தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? ட்ரை பண்ற மாதிரி ஒரு விமத்தை வெளில கிரியேட் பண்றாரு. ஆனா என்ன கேட்டா அவர் ட்ரை பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா படத்துல பேசுற மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுறது ரசிக்கணும்னு நினைக்கிறாரு. பாட்டு பாடுறது அது ஓகே, அந்த ரசிகர்களை அப்படிதான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா ரசிகர்ல இருந்து தொண்டரா மாத்துறது வந்து அவர் கையில தான் இருக்கு. ஸோ இன்னமுமே வந்து இந்த மாதிரியே தான் வச்சிருப்பேன் அப்படின்றது வந்து இந்த ஸ்பூன் ஃபீட் பண்ணி ஆடியன்ஸை வந்து நான் சின்ன குழந்தைங்களா வச்சிருந்தாதான் நான் அந்த மாதிரி படத்தை காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆடியன்ஸா இல்லாம தொண்டர்களா அவர் மாத்தணும். நீங்க பேசின வரைக்கும் விஜயோட அரசியல் ஒரு யாருக்கு அதிகமா பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் எதுவும் வளரலன்னு. ஆனா இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. பட் இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விஜய் வந்து ஆதரிக்கிறவங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க இல்லையா? அதுதான். ஆனா இப்போ என்னன்னா ஆப்வியஸ்லி அவர் இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு வராரு அப்படின்றப்போ அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதனால அவர் ஓட்டு போடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் வந்து யார் வந்தாலுமே இது நடந்திருக்கும். எந்த நடிகர் வந்திருந்தாலுமே இவ்வளவு நாள் நடந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இவர் பண்றாருல, இந்த கரூர் சம்பவம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பண்றது எல்லாமே வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஹைப்பு, ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சதை வந்து அவரு ரொம்ப பிம்பம் உடைஞ்சிருச்சு. அவரால் அரசியல் நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை எப்படி அவர் இன்னும் கொண்டு போறாருன்னு சின்ன சின்ன விஷயங்களே அவரால் வந்து சமாளிச்சு வர முடியல. சோ என்ன கேட்டா அவர் irrelevant ஆயிருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல இப்போ சிபிஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் வச்சிருவாரு. நான் அவருடைய கொள்கை எதிரின்னு சொன்னதே பிஜேபி தான். ஸோ பிஜேபி போய் அவரை காப்பாத்திக்க போறாரு இந்த கேஸ்ல இருந்து சிபிஐ மூலமா அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா? மேபி கூட்டணி அப்படின்றது இருக்கலாம். ஆனா அவர் வந்து தனி சக்தியா அவர் போராடுறாரு, சிஎம் ஆக போறாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து இனிமே யாரும் பெருசாவே அதை பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு தோணும். இப்போ நீங்க பேசுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே விஜய் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லைன்னா வந்து இப்போ அலைன்ஸ் எல்லாம் போனா விஜய் சிஎம் ஆக முடியாது இல்லையா? அப்படி இருந்தாலுமே விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களா அவங்கலாம்? அப்படி அது சிஎம் ஆகணும் அப்படின்றத தாண்டி விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ விஜய் மட்டும் ஜெயிச்சா போதும், அவ்வளவுதான். விஜய் ஜெயிக்கணும்னால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய் தான் அப்படின்னு இருக்கவங்க விஜய்க்கு போடுவாங்க. ஓகே. ஆனா இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் தான் நான் நம்புறேன். கரூர் சம்பவத்துக்கு அதுக்கப்புறம்
அப்புறம் என்ன ஒரு பெரிய ஃபேனா இருக்கட்டும், அவருக்கு மனிதாபிமானம்லாம் எல்லாருக்கும் இல்லாம இருக்குமா? ஸோ அதனால அதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து அரசியல்ல எந்த அளவுக்கு புரிதலோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.